ஆளு உடம்புக்குள்ள பவர்ஃபுல்லான பேய் ஒண்ணு புகுந்துகிட்டு இவரோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரு வாரமா பாடாப்படுத்திட்டு இருக்கு. இதனால 3 பேய் ஓட்டுறவங்கள வர வச்சு இந்த பேயை அடிச்சு வேட்டையெல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா வந்த 3 பேருமே இதோட பவரை பார்த்து பயத்துல தலை தெறிக்க ஓடியே போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் 4ஆவதா ஒரு பொண்ணை பேய் ஓட்டுறதுக்காக வர வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு கையில கிளுகிளுப்ப மாதிரி இருக்க ஒரு பொருளையும் இன்னொரு கையில பழங்கால சைனீஸ் விசிறியும் வச்சிருக்கா. வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சுல, அப்ப வேலையை ஆரம்பிச்சிடலான்னு தனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை ஃபுல்லா சொல்லி வகை வகையா விதவிதமா பல டான்ஸை வித்தியாசமா ஆட ஆரம்பிச்சிடறா. ஆனா என்னதான் பண்ணாலும் இந்த பேய் அந்த ஆளோட உடம்பை விட்டு போகவே மாட்டேங்குது. ஏன்டா எல்லாம் விடுத்த பேய, உனக்கு நான் என்னதான்டா பாவம் பண்ணேன்? அதான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன்ல, அப்புறமும் ஏன் போய் தொலையாம இங்கேயே உட்காந்துக்கிட்டு ஏன் உயிரை வாங்குற? இந்த பாரு, இன்னும் 10 நிமிஷம் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறமா இந்த உடம்பை விட்டு போகலன்னா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொல்றான். என்னடி, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், பேய்ங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம ரொம்ப தான் ஓவரா போறேன்னு இந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளிய விட இவ போட்டு சாமியார் ட்ரெஸ் கலந்து காத்துல பறந்துருது. பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இவ ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு தான் வந்திருக்கா. இதை பார்த்ததுமே ஸ்கூல் படிக்கிற பொண்ணாடா இவ்வளவு நேரமா பேய ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ரைட்டு, இது சரிபட்டு வர மாதிரியே தெரியல. இன்னைக்கு எனக்கு மிட் டர்ம் எக்ஸாம் வேற இருக்கு, அதனால ஸ்கூல் லீவ்ல வந்து இந்த பேய ஓட்டிக்கிறேன்னு நைஸா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா.